शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर। शुभ नाम रूपाभ्याम या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् सर्वतो जयमंगलम्। मातृदेवो भव पितृदेवो भव ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ அப்படின்னு நம்மளுடைய வேதங்கள் சொல்றது. அன்னையும் பிதாவும் கற்றுக் கொடுக்காத வித்தையை, ஞான மார்க்கத்தை நமக்கு நல்குபவர் குருவானவர். அதனால்தான் இங்கே இறைவனே குருவாக வந்து நம்மை ஆட்கொள்கிறார். நம் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இப்படி ஒரு குரு வந்து நமக்கு கிடைப்பார். அப்பேற்பட்ட ஒரு குருவை பற்றி இந்த காவியத்தை மீரா அவர்கள் படைத்துள்ளார்கள். மாதவ ஞானியரால் செய்யப்பட்ட இந்த காவியம் தவமாக இருந்து மாதா மாதம் குருவினுடைய சிந்தனையிலே வாழ்ந்து 8 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காவியத்தை நமது நாயகர் படைத்துள்ளார். திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுவார், தெளிவு குருவின் திருவேணி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே என்று. இப்படி குருவை காண்பது, குருவனுடைய பெயரை சொல்லுவது, அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நமது வாழ்க்கை படியாக பயன்படுத்துவது, அதே போன்று குருவனுடைய உருவை நமது மனதிலே எப்பொழுதும் நினைத்திருக்கின்றது. இது எல்லாம் எப்பொழுது சித்திக்கும் என்பதற்கு பகவத் பாதாரே ஒரு உதாரணத்தை ரொம்ப அழகாக விவேக சூடாமணியிலே கூறுகின்றார்கள். துர்லபம் திரையவேது தேவானுகிரக ஹேதுகம் மனுஷத்துவம் மூக்ஷுத்துவம் மகாபுருஷ சம்சயா அப்படின்னு ஒரே ஒரு ஸ்லோகத்துல வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னென்ன கிடைக்கணும் அப்படின்னா, முதல்ல மனுஷனா இருக்கணும். அப்படி மனிதனா பிறந்தா மட்டும் போராது, ஆன்ம விசாரத்துல நம்மளுடைய மனசானது ஈடுபட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கவர்களுக்கு வந்து இந்த பஞ்சேந்திரியங்களும் மற்ற விஷயங்களை ஈடுபடுற அளவுக்கு ஆன்மீக விஷயங்களை ஈடுபடாது. அப்ப முமுட்சுத்துவம் இது எல்லாரும் இருந்தா கூட மகாபுருஷ சம்சயா, மகான்களுடைய அனுகிரகமும் அனுசரணையும் இருந்தால்தான் நாம் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கும் சொல்லித்தர முடியும். அதனால நம்மளுடைய சனாதன தர்மத்திலேயே ரொம்ப அழகா சொல்லுவார், யஜன யாஜன அத்தியன அத்தியாபன தான பரிகிரக யுக்தாக பிராமணாக. நமக்காக யாகம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காகவும் நாம் யாகம் செய்ய வேண்டும். நாம் படிக்க வேண்டும், நாம் என்ன படித்தோமோ அதை மற்றவர்களுக்கும் சொல்லித்தர வேண்டும். இதுதான் உண்மையான குருவினுடைய அழகு. அதே போன்று தானும் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றதை மற்றவர்களுக்கும் திருப்பி தானமாக கொடுக்க வேண்டும். இப்படி 6 விதமான கர்மாக்களை செய்பவர்கள் தான் பிராமணர்கள் என்று கூறுகின்றார்கள். அந்த விதத்திலே இன்றைய தினம் நம்மிடத்திலே சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியில் சாகித்ய சிரோமணியின் பேராசையாக இருக்கும் எமது ஆத்ம நண்பர் சுரேஷ்ஜி விஸ்வநாத சிவாச்சாரியர் அவர்கள் இந்த மாதவிய சங்கர விஜயத்தின் அழகையும் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தையும், அது மூல ஸ்லோகங்களை எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே நமது மீரா அவர்கள் பிடித்திருக்கின்றார்கள் என்கின்ற உண்மையை நாம் எல்லோருக்கும் புரியும்படி மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். நமது வேண்டுகோளுக்கிணங்க
இன்றைய தினம் நம்மிடையே வந்து சொல்லலாம். அதில் சொல்லப்பட்ட நுழைப்புல என்று கூறுவார்கள். அப்படி நமக்கு தெரியாத ஒரு பதங்களை சரஸ்வதி தேவியோட அனுகிரகத்தினாலே அந்த இடத்திலே இருந்து அமரும். அது கவிஞர்கள் சிந்திப்பதல்ல, அந்த வேதங்களே காத்து கொண்டிருக்கும். யார் இதை பற்றி சிந்திப்பார்கள்? இது அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டுமானால் எங்கே நல்ல கவிதைகள் நமக்கு கிடைக்கின்றதோ அங்கேதான் நல்ல சமுதாயங்கள். அப்படி என்பது நமது நிறைய சாஸ்திரங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். முன்பு சமயம் வால்மீகி ராமாயணத்தை ஸ்ரீரங்கத்திலே கம்பநாட்டு ஆழ்வார் தமிழில் எழுதி கம்ப ராமாயணமாக படைத்தார். அதே போன்று மகாபாரதத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரார் எழுதி வில்லி பாரதமாக படைத்தார். அதே போன்று கந்த புராணத்தை கச்சிப சிவாச்சாரிய சுவாமி எழுதி அதே போன்று இதுவும் மகாதியம் நுணுக்கங்களையும் மிக அழகாக வருங்கால சந்ததியின் புரியும்படி யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலே கூட இதனுடைய சாராம்சத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த புஸ்தகமானது நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமே. தமிழ் கூறும் நல்லுலகம் இதை வரவேற்கும் என்று நம்புகிறோம். இன்று முதல் தொடங்கி இந்த நிகழ்வானது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நபர்கள் பேராசிரியரின் நேரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இந்த புஸ்தகத்தினுடைய சாராம்சத்தை அவர்கள் வாயிலாக நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோமாக. இங்கே கலந்து கொண்ட அத்தனை அன்பர்களுக்கும் குருவர்கள் சித்திக்கட்டும், ஞானம் அனைவருக்கும் நல்கட்டும் என்று கூறி அனைவருக்கும் இனிய வணக்கங்களை கூறி இந்த முதல் தொகுதியை நிறைவு செய்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா, ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர, ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர. ஜெய் குரு சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ குருभ्यो நமः. சதுர்முக முகாம்போஜ வனஹம்ச மதோர்மம மானதே ரமதாம் நித்யம் சர்வசுக்லா சரஸ்வதி. சிரசா சிவபக்தானாம் பாதாம்புஜ ரஜக்கனான் வந்தாமகே வயம் நித்யம் வாசனாத்வாந்த பாஸ்கரான். இந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை பொருள். பரம கருணாமூர்த்தியாக எல்லாருக்கும் அருள் பாலித்து வரக்கூடிய நம் எம்பெருமானுடையதான மாட்சிகள் அளவற்றதாகவும் ஒப்பற்றதாகவும் இருக்கின்றன என்பது நம் அனைவரும் அறிந்ததே. பரமேஸ்வரனின் பரம அனுகிரகத்தினாலேயே வேதம், ஆகமம், இதிகாசம், புராணம், சாஸ்திரம் போன்ற சகல வித்யைகளும் வெளிவந்தன. விதஞானே என்ற ரூட் வேர்ப் மூலதாத்துவாக இருக்கக்கூடிய அதிலிருந்து வந்ததான ஞானார்த்தத்தை போதிக்கக்கூடிய பல சாஸ்திர விஷயங்கள் வேதத்திலிருந்து ஆரம்பித்து 18 வித்யாஸ்தானங்கள், அஷ்டாதச வித்யாஸ்தானானி என்று சொன்ன பிரகாரம் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் என்கு 4 வேதங்களும், சிக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம், கல்பம் போன்றதான 6 அங்கங்களும்,
புராணம், தர்மசாஸ்திரம், மீமாம்சா, நியாயசாஸ்திரம் என்கின்றதான 4 பகுதிகளாக 14ஆக இணைந்து அர்த்த சாஸ்திரம், காந்தர்வ வேதம், தனுர்வேதம் போன்றதான விஷயங்களும் சேர்த்து 18 விதமான வித்யாஸ்தானங்கள் இருக்கின்றன. அந்த வித்யாஸ்தானங்கள்ல ஒவ்வொரு விஷயமும் வேதத்திலிருந்துதான் ஆவிர்வவிச்சிருக்கு அப்படின்னு மகனீயர்களுடையதான கருத்து. அந்த மாதிரி சிக்ஷா, வியாக்கரணம் போன்ற ஷடங்கம் வந்ததுக்கு பிறகு ஷட் தர்சனங்கள் வந்தன. சாங்கிய யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, நியாய வைசேஷிகம் போன்றதான ஷட் ஆஸ்திக தர்சனங்கள் வந்தன. ஆஸ்திக தர்சனம், நாஸ்திக தர்சனமும் தனியா 6 இருக்கு. சார்வாக்காதிகள் நாஸ்திக தர்சனங்களும் கொடுத்திருக்காங்க. வேதத்தினுடையதான விஷயத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருப்பது ஆஸ்திக தர்சனங்கள் என்று சொல்கிறோம் பொதுவா. அந்த மாதிரி ஆஸ்திக தரிசனத்துல வந்த விஷயத்துல பலவிதமான கிரந்தங்கள், பலவிதமான விஷயங்கள், பலவிதமான ஆச்சாரிகள் பண்ணியிருக்காங்க. அப்படி அதே கிரமத்துல வந்ததுதான் இந்த பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா போன்றதான ஜட்டிலமான சாஸ்திரங்கள். இந்த உத்தர மீமாம்சா இருக்கே, அத்வைத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சாரீரக மீமாம்சான்னு சொல்லுவாங்க. அது துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், சிவாத்வைத்தம் பேதங்கள் நிறைய கொடுத்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு வந்திருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, எல்லாமே நம்மளுடையதான சனாதன தர்மத்தை பிரதிஷ்டாபனம் பண்றதுக்கும், பலவிதமான பிறவிகள் எடுத்து இன்னல்களை அனுபவித்து வரக்கூடிய இந்த ஜீவன்கள் உயிக்கும் பொருட்டும், ஜீவிக்கின்ற காலத்திலேயே வேதத்தை அறிந்து அதனை உட்பொருளை உணர்ந்து நமக்கு என்று விதித்த கர்மானுஷ்டானங்களை செய்வதற்காகவும் இந்த தரிசனங்கள், சாஸ்திர விசாரங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வந்திருக்கு. துவைத்தமோ அத்வைத்தமோ விசிஷ்டாத்வைத்தமோ எல்லா விசாரத்துக்கு ஒவ்வொரு பரபிரம்மத்தை வெவ்வேறு விதமாக நிலைநாட்டுகின்றன. ஆனா ஒரு பரமார்த்திக தத்துவம், சத்தியம் என்னன்னு கேட்டா, எந்த விதமான துவைத்தமோ அத்வைத்தமோ இருந்தாலும் வேதத்தை நாம் அவசியம் ஒத்துக்கணும். புண்ணிய புருஷர்கள் பண்ணதான கிரந்தங்களை அவசியம் நாம் ஆலோசனை பண்ணணும். சதா சர்வ காலம் சத்துவ புத்தியிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுதான் உண்மையான தாத்பரியம். சாத்விக சிந்தனை, சாத்விக ஜீவனம், சாத்விக புத்தி, சாத்விக தரிசனம் அனைத்துமே நல்ல விஷயமாகவே நமக்கு வரணும். இதெல்லாம் மனிதர்கள் மோட்சத்தை அடைவதற்காக சொன்ன உபாயங்கள். அப்படி இந்த பிரகாரம் பார்க்கறப்ப வித்தியைகளை பார்க்கறப்ப இதுக்கப்புறம் சங்கீதங்கள், சாகித்யங்கள் போன்ற விஷயங்கள் சாஸ்திரங்கள் நிறைய வந்தது வேதத்தை அனுசரிச்சுட்டு. அப்ப வேதாந்த பரமான விஷயத்த சங்கர பகவத்பாதர் பண்ருக்க, வேதவியாசருடையதான பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ருக்க, பலவித கிரந்தங்களை ரச்சனை பண்ருக்க. அவர் வேதாந்த பரமான விஷயத்த மட்டும்தான் பண்றார் அப்படிங்கிறத விட பலவிதமான ஸ்தோத்திர விஷயங்கள், பலவிதமான ஸ்லோகங்கள் ரச்சனை பண்ணி அதையும் நிறைய கொடுத்திருக்கார். சௌந்தர்யலகரி, சிவானந்தலகரி, நிறைய கிரந்தங்கள், சிவாபராத க்ஷமாபன ஸ்தோத்திரம் நிறைய பண்ணிருக்கார். இந்த ஆச்சாரியர் மனிதர்கள் உய்யும் பொருட்டு பலவிதமான பாஷ்யங்கள், கிரந்தங்கள் ரச்சனை பண்ணி செஞ்சது ஒரு விதம். அதன் பிறகு வந்த ஆச்சாரியர்கள் செயற்கரியதான செயலை செய்ததான இந்த மகானை போன்று எவர் இருக்க முடியும் அப்படின்னு அந்த மகான்களை பற்றியே ஒரு குறிப்பெடுத்து அந்த மகான்களை பற்றியே சிந்திப்பது, அந்த மகான்களை விஷயத்தை பற்றி ஆலோசிப்பது, அந்த மகான்களின் சரித்திரத்தை படிப்பதே புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி. எப்படின்னு கேட்டா காவியத்தை சொல்லுவா,
கர்க்கோட்டகஸ்ய நாகஸ்ய தமயந்தியா நலஸ்ய ச ரிதுபர்ணஸ்ய ராஜர்ஷேகே கீர்த்தனம் கலிநாசனம். இவாளை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணாலோ பேசினாலோ நிஷிதி சரித்திரத்துல சொல்லுவது. கர்க்கோட்டகஸ்ய நாகஸ்ய தமயந்தியா நலஸ்ய இந்த விஷயத்தை சிந்தனம் பண்ணாலே நம்மளுக்கு மோட்சம் கிடைச்சிடும், பெரிய பாபங்கள் விடுபட்டு போயிடும், நல்ல சத்கதி கிடைக்கும். அது போல வேதாந்த விசாரங்களை பண்றது, அதன் மூலமா மோட்சோபாயத்தை அடைகிறது ஒரு விதம். அப்பேற்பட்டதான அந்த மோட்சோபாயத்தை பண்றதுக்கு எந்த ஒரு ஆச்சாரியர் காரணமா இருந்திருக்காரோ அந்த ஆச்சாரியரை பற்றியதான சிந்தனம் பண்றது, அவருடைய சரித்திரத்தை நாம் புரிந்து கொள்ளும்படி மாற்றுவது, எழுதுவது, இதுவும் ஒரு பெரியதான உபகாரம். இதுவும் பெரியதான சாத்விகத்துக்கு நல்ல ஒரு சாத்விக புத்தியை வளர்ப்பதற்கு ஒரு உபகாரமாக ஹேத்துவா இருக்கு. அப்படிங்கிறதுனால சில பெரிய மகான்களுடைய சரித்திரத்தையே முக்கியமா காமிச்சிருக்கா. ஏன்னு கேட்டா, வேதம் சாஸ்திரங்கள்லாம் ஒரு ஆர்டர் மாதிரி சொல்லிட்டு போயிடும். ஆர்டர், ஆக்ஞா. சத்தியம் வத, தர்மம் சர, சுவாத்தியான்மா பிரமதா, சத்தியான்ன பிரமதிதவ்யம், எல்லாமே லோட்ல காரம் தான், இம்பரேட்டிவ் போட்டுதான் ஆர்டர் கொடுத்துரும். ஆனா சாமானிய மக்களும் சில அந்த விஷயங்களுக்கு புரிஞ்சுக்கணுமே. எப்பொழுதுமே ஒரு நதியில ஜலமானது ஓடினதுன்னு அது கடைமடை பகுதின்னு சொல்லுவோம், அந்த வயக்காட்டு பகுதி. அது பர்யந்தம் ஜலமானது ஃபுல்லா பிரசரணமானும், பிரவாகமா ஓடணும். அப்படி ஓடினாதான் சகல ஜீவராசிகளுக்கும் சகல க்ஷேத்திரங்களுக்கும் ஜலமானது பூர்த்தியா போறதுன்னு சொல்ல முடியும். அது போலதான் இந்த கடினமான பதார்த்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாதவாளுக்கு பாமர மக்களும் அனைவரும் புரிந்து கொள்ளும்படியாக மிக எளிமையான விஷயங்களை பல மகான்கள் பண்ணி கொண்டு பண்ணி கொண்டு வந்துருக்கா. எதுக்கு இவ்வளவு விஷயங்கள் டீட்டெயிலா சொல்றேன்னு கேட்டா, பகவத் பாதால பத்தி சொல்லாதவாளே கிடையாது. அவ ஜீவனத்தையே சரித்திரமா ஒரு காவியமா பல மகான்கள் எழுதியிருக்கா. எப்படின்னு கேட்டா, செல்லேவா அந்த அடியார்க்கு மடியன்னு சொன்னவர்கள் சுந்தரமூர்த்தி. இவர் பரமேஸ்வரர் அடியாரா இருக்கார் பகவத்பாதர். அந்த அடியாருக்கு அடியாராக பல மகான்கள் உதயமாகி அவர் சரித்திரத்தை நிலைநாட்டி அந்த போக மோட்சங்களுக்கும் நல்ல சத்கதி அடைவதற்காகவும் நல்ல சச்சிந்தனை வளர்ப்பதற்காகவும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பதற்காகவுமே பல காவியங்கள் காவிய ரூபமாக அந்த சாஸ்திர விஷயத்தை கொடுத்திருக்கா. அப்படி வந்தது விஷயத்துலதான் முக்கியமா ஆதிசங்கர பகவத்பாதருடையதான அவருடைய திவ்ய சரித்தம். அவருடைய திவ்ய சரித்திரத்தை பலவிதமான ஆச்சாரியர் பலவிதமா கொடுத்திருக்கா. ஆனந்தகிரிங்கிற ஆச்சாரியர் சங்கர விஜயம் கொடுத்திருக்கார். வியாசாச்சரங்கிற ஆச்சாரியர் அதே சங்கர விஜயம் ஸ்தாபனை கிரந்தத்தை எழுதியிருக்கார். கோவிந்தானந்த சுவாமிகள் சங்கர சரித்தம் கொடுத்திருக்கார். நவ காளிதாச மாதவ கவிஹி அப்படிங்கிற மகான் சங்கர திக்விஜயம் கொடுத்திருக்கார். மாதவ வித்யாரண்ய சுவாமிகள் சங்கேப சங்கர ஜெயம் அப்படின்னு இந்த மகான்கள் பண்ணதான திவ்ய சரித்திரத்தையே சங்கேபமா கொடுத்திருக்கார். வள்ளி சகாய மகாகவிங்கிறவர் ஆச்சாரிய திக்விஜயம் அப்படிங்கிற பேர்ல கொடுத்திருக்கார். இப்படி சம்ஸ்கிருதத்துல பலவிதமான ஆச்சாரியர்கள் பலவிதமான மகான்கள் இவர் சரித்திரத்தை சர்க்காத்மகமாக சர்க்கபந்தோ மகாகாவியம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சர்க்கமா ஸ்தாபனம் பண்ணி ஸ்லோகத்தை ரச்சனை பண்ணிருக்கா திவ்ய சரித்திரத்தை. அந்த சரித்திரத்தின் மூலமாகவும் பலவிதமான விஷயங்களை பாமர மக்களும் புரியும்படி கொடுத்திருக்கா. அதுல சம்ஸ்கிருதத்துல பண்றது ரொம்ப கடினமா இருக்கு, அந்த அர்த்த அவகமனம் ரொம்ப சுலபமா புரியாது, எல்லாருக்கும் கடினமா இருக்குமா இல்லையா? எல்லாருமே சம்ஸ்கிருதம் ஈஸியா படிச்சிட முடியுமா? அப்ப சாமானிய மக்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி வேதார்த்தங்களும் தர்சனார்த்தமும் இருக்கிற மாதிரிதானே சம்ஸ்கிருத காவியமும் இருக்க போறது. அந்த அர்த்தம் எல்லாருக்குமே அவகமனம் புரிஞ்சு கொள்ளும்படி ஆக முடியாதே அப்படின்னு பூர்வபக்ஷமானது வந்ததுன்னு இல்ல. இப்பேற்பட்ட மகான்களுடைய சரித்திரத்தை
தமிழ் மொழியிலையும் அதனுடைய கருத்துக்கள் மாறாமல், அதனுடைய சொல் வலிமை மாறாமல், அர்த்த செறிவு, பொருள் செறிவு மாறாமல் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் படைத்த திறன் வாய்ந்ததான ஒரு திவ்யமான அனுகிரகத்தோட ஒரு புருஷர் இங்க வந்திருக்கார், பூலோகத்தில் இருக்காருன்னு கேட்டா இருந்திருக்கார், பண்ணிட்டு இருக்கார், பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டா ஸ்ரீமத் சங்கர திக்விஜய சாராம்சம் அப்படிங்கிறதான ஸ்ரீ மாதவ வித்யாரண்ய சுவாமிகள் பண்ணதான சம்க்ஷேப சங்கர ஜெயத்தில் என்ன விஷயம் கொடுத்திருக்காரோ அந்த மாதவ வித்யாரண்ய சுவாமிகள் பண்ணதான சம்க்ஷேப சங்கர ஜெயத்தை மட்டும் ஆதாரமாக வச்சுண்டு அதுல என்னென்ன விஷயங்களை பிரதிபாதனம் பண்ணியிருக்காரோ அதே விஷயத்த, அதே சம்ஸ்கிருதத்துக்குள்ளதான என்ன ஒரு அர்த்த காம்பீரியம், சப்த லாலித்யம் இருக்குமோ அதே விஷயத்தோட ஸ்ரீமத் சங்கர திக் விஜய சாராம்ச கிரந்தம் அப்படி தமிழ்லயே செய்யுளாக, கதையாக எல்லாம் எழுதல. அதான் அவசியம் பாராட்டணும் முதல்ல. ஏன்னு கேட்டா ஒரு புதுவிதமான கிரந்தத்தை நாம அவலோகனம் பண்றோம்னு கேட்டா அதுல முதல்ல அந்த ஆச்சாரியரை பத்தியும், எதற்காக அந்த கிரந்தங்களை பண்றாங்கிற பத்தியும், அதை அனுவாதம் பண்ணி தமிழ் மொழிபெயர்ப்போ இல்ல ஆங்கில மொழிபெயர்ப்போ இல்ல வேற ஏதாவது பாஷாந்தர காரணமானது பண்ணி யார் பண்றாலோ அவால பற்றியதான விஷயங்களை சொல்லிட்டு போறது சம்ஸ்கிருத உலகத்துக்கு ஒரு வழக்கம். அதனாலதான் தமிழ்ல பண்றார் அப்படின்னு யாரு திரஸ்காரம் பண்ணிட வேண்டாம். இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா நான் சொன்னதை எடுத்துக்க வேண்டாம். மகாகவி தீபசிகா காளிதாசர் சொல்லுவார், புராண மித்தேவ நசாது சர்வம் நச்சாப்பி காவியம் நவமித்யவத்தியம். புராணம் என்கின்றதுனாலே அனைத்தும் நன்மை என்று சொல்லிவிட முடியாது. புதியதாக பண்ண காவிய படைப்பு என்பதனாலேயே அதை தவிர்க்கவும் கூடாது. நச்சாப்பி காவியம் நவமித்யவத்தியம், குற்றமில்லாதது, குற்றமுடையது, அது குற்றமில்லா வச்சுக்காங்க, ரெண்டுக்குமே தார விஷயங்கள் மாறும். அப்படிங்கிற பிரகாரம் இது புதுவிதமான ஒரு காவிய படைப்பு, புதுவிதமான முறையில் பாமர மக்களும் சங்கர பகவத்பாதாரின் சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சம்ஸ்கிருதம் படிப்பதற்கு எவர்களுக்கு விஷயமானது தெரியலையோ, சம்ஸ்கிருத ஞானமானது இல்லையோ, அதை பொழிப்பறை பார்த்து அர்த்தம் தெரிந்து கொள்வது வேறு. அதே சம்ஸ்கிருதத்தில் அமைந்ததான பதங்களையும் சொற்களையும் அர்த்தங்களையும் செய்யுளாக மாற்றி தமிழில் அனைவரும் படித்து பயன்பெறுவதற்காக பிரம்மஸ்ரீ மீ ராஜகோபால சர்மா அப்படிங்கிறதான ஒரு மகான் ஸ்ரீமத் சங்கர திக்விஜய சாராம்சம் அப்படின்னு ஜட்டிலமான மிக கடினமான ஒரு காரியத்தை எடுத்துட்டு அதையும் வெற்றி பெற்றிருக்கார். அந்த பகவத்பாதார் கால சரித்திரத்தை மகான்கள் என்னென்ன சிரமப்பட்டு பண்ணாலும் அதே சிரமத்தை இவருக்கு என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம், சம்ஸ்கிருதத்துல பண்ணதான மகான்கள் சங்கர விஜயம், சங்கர திக்விஜயம் பல ஆச்சாரியர்கள் பண்றான். சுயமான கல்பனையில சொந்த பிரதிபையை உபயோகப்படுத்தி எழுதிட்டு போயிடுவா. ஆனா இவர் மாதவ வித்யாரண்ய சுவாமிகள் பண்ணதான அந்த கிரந்தத்தை, சம்ஸ்கிருதத்தில் உள்ளதான கிரந்தத்தை அந்த மனசுல அர்த்தத்தை உள்வாங்கிட்டு அதனுடைய உட்கருத்தை மனதில் தெரிந்து தெளிந்து அனைவருக்கும் தெரிவிக்கும் பொருட்டு செய்யுளாக அதே அர்த்தத்தை அப்படியே கொடுத்திருக்கார் தன் பிரதிபா சக்தியை உபயோகப்படுத்தி. அது முக்கியமான விஷயம். அப்படின்னு இந்த கிரந்தத்தை மீ ராஜகோபால சர்மா அவர்கள் மிக அழகாக எடுத்திருக்கார். ஏன்னா ஒரு காவியம் பண்றது, விஷயத்த சொல்றது சாமானிய விஷயம் இல்லை. அக்னி புராணத்தை கொடுப்பார். நரத்வம் துர்லபம் லோகே வித்யா தத்ர சுதுர்லபா. நரஜன்மா எடுப்பதே ரொம்ப துர்லபம், அதுவும் கூன் குருடு இல்லாமல் பிறப்பது அதை விட துர்லபம். அதில் வித்தியை நல்ல ஞானத்தை பெறுவது ரொம்ப துர்லபம். அது சொந்தமாக எழுதி படிக்கிறது அதை விட துர்லபம். சொந்தமாக ஓர் ஸ்லோகத்தை எழுதுவது சம்ஸ்கிருதமோ தமிழோ அதை விட துர்லபம். அதுவும் ஒரு காவியமாக பல செயல்களாக கர்த்தனம் பண்ணி சேர்த்து எழுதுறதுங்கிறது சாமான்யமான விஷயம் இல்லை. அத அவசியம்
இந்த சகல விதமான ஒரு போற்றுதலும் போற்றுரையும் பெருமையும் பிரம்மஸ்ரீ மீ ராஜகோபால சர்மா அவர்களையே நிச்சயம் சாரும். அவருடைய கிரந்தங்களை இப்ப பரிசீலனை பண்றப்ப எப்படி எல்லாம் பிரிச்சிருக்கார், எத்தனை விதமான சொல்லியிருக்கார் அப்படின்னு சில விஷயங்களை பார்க்க போறோம். டீட்டெயில்டு ஸ்டடியா பண்ண போறோம். ஏன்னா இவர் முதல்ல 4 வேல்யூம் பண்ணிருக்கார். மொத்தம் 16 சர்க்கம், 4 சர்க்கமா பிரிச்சிருக்கார். 16. அதுல முதல்ல குரு வணக்கம் தோட்டகாஷ்டகம் கொடுத்திருக்கார். அப்புறம் ஆசிரியுரை அணிந்துரை பணிவுரை முகவுரை எல்லாம் கொடுத்துட்டும் முதல் சர்க்கத்துல காண்டம் 1 போட்டிருக்கார். முதல் சர்க்கமே சர்க்கவந்தோ மகாகாவியம், ஒரு மகாகாவியம் போலதான் இருக்கு. தமிழ்ல பண்ணாலுமே நவரசங்களும் தரக்கூடியதான ஒரு விஷயம் இந்த கிரந்தங்கள்ல கிடைக்கிறது. சிங்கார ரசங்கள் இருக்கு. ஏன் சிங்காரசம் ஏன் இல்ல? வாத விவாதம் பண்றப்ப இந்த பாரதி அம்மையாரோட வாத விவாதம் பண்றப்ப மண்டரமிஸ்ராவுடையான மனைவி உபய பாரதி, இவர் சில விதமான காமார்த்த விஷயங்கள் எல்லாம் அவள் கேட்பதாக விஷயம் வருது ஒரு வாதத்துல. அதை தெரிந்து கொள்வதற்காக வேறு விதமான ரூபம் எடுத்து வேறு சரீரத்தை கூடுவிட்டு கூடு பாயும் சொல்லுவோமே யோக சாஸ்திர பிரகாரம், அதை கையாண்டு அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு வாதம் பண்ணதாக விஷயங்கள்லாம் வரப்ப சிங்காராதி விஷயங்களும் இங்க கொடுத்திருக்கார். மண்டரமிஸ்ரா வாத சமயத்துல ஹாஸ்ய ரசம் வருது, ஹாஸ்யம் ரௌத்ரம். அப்ப இவருடையதான அம்மாவுடையதான சோகம் சோகஸ்தாயிகமான கருணரசம், அம்மாவுடையதான ஒரு சொர்க்கபஸ்தானம் போற சமயத்துல எல்லாருமே ஹெல்ப் பண்ணல. சன்னியாச தர்மம் வாங்கின்றாலும் சன்னியாசிகளாலும் அம்மாவுக்கு அவசியம் நமஸ்காரம் பண்ணணும் நியத்தி. அப்பாவுக்கு பண்றது வழக்கம் கிடையாது. அம்மாவுக்கு அவசியம் நம்ம சன்னியாசியாக ஆசிரமம் வாங்கி கொண்டாலும் நமஸ்காரம் செய்ய வேண்டும், கர்மா செய்ய வேண்டும் என்பதை ஆணித்தரமாக நிரூபித்த தர்மசாஸ்திர நிரூபித்திருக்கார். அங்க கருணரசமும், கருணம்னா ஒரு அழுகி சோகஸ்தாயி, அது அந்த அர்த்தம் மெல்ட் பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னு பல அற்புத விஷயங்கள் நிறைய இருக்கு. வீரரசங்கள் இருக்கு, ரௌத்ரம் இருக்கு. ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒவ்வொரு விஷயமா நிறைய கொடுத்திருக்கார். அப்ப நவரசாத்மகமான ஒரு காவியமா தான் என்னுடைய கண்ணுக்கு இது படுறது. பிரதம சர்க்கத்துல பார்த்தேன்ல பகவானுடையதான அவதார விஷயங்கள், காரணங்கள் எல்லாம் கொடுத்திருக்கார், ஸ்துதிகள். அப்புறம் அவதாரத்துக்கு மற்ற தெய்வங்களும் அனுகூலமா வந்தா எப்படி கேட்டா சண்டிகா தேவி அவதாரம் ஆனப்ப தேவி மகாற்றத்தை கொடுப்பா. ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு அம்சமாக மாறி அம்பாளுக்கு ஒரு உபகாரம் பண்றதுக்காக வருவாங்க, கொடுப்பா. அது போலதான் சாக்ஷாத் பரமேஸ்வரனை பகவத் பாதாலாக அவதாரம் பண்ண போறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு சகல பிரம்மா சரஸ்வதி இந்திரன் போன்றதான தேவர்களும் அந்த அவதாரத்திற்கு ஒவ்வொரு அங்கமாக வந்து இங்கே சரித்திரத்தை இருக்காங்கிறது காமிச்சிருக்கார். ஏன்னு கேட்டா சிவ ரகசியம்ங்கிறதான மகா இதிகாசத்துல 12 அம்சம் இருக்கு, 12 பார்ட்ஸ். அதுல 9வது அம்சத்துல ஆரம்பத்திலேயே இருப்பதாக விஷயங்கள் தெரியறது. சாட்சாத்து சிவ ரகசியமானது பரமேஸ்வரனே ஜெய்கீஷவ்ய மகரிஷிற்கு உபதேசம் பண்ணி ஸ்கந்தர் மூலமாக உலகத்திற்கு பரப்பினார மகா இதிகாசம்னே பேர் அதற்கு. அப்ப பரமேஸ்வரனே சொல்ற 9வது அம்சத்துல நான் சங்கர பகவத்பாதாராக அவதாரம் ஆக போகிறேன், இவாளையும் கூட வரப்போறா அப்படிங்கிற விஷயமானது இந்த கிரந்த இவர் பண்ணதான நம்ம மீரா அண்ணா, மீ ராஜகோபால தான் மீரா அண்ணான்னு ஷார்ட்டா சொல்றேன், வேற ஒண்ணு மீரா ஸ்ரீலிங்கமா அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். மீ ராஜகோபால் அண்ணாதான் மீரா அண்ணா, அவர் அழகா போட்டிருக்கார். பக்தி மீராக்குள்ள பக்தி இருக்கும் இல்லையா, அதே பக்தி இவருக்கு சங்கரட்ட இருக்குன்னு தெரியறது, பேர்லயே அமைஞ்சு பேருக்கு நாம உச்சித்தியமானது தெரியறது. அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி அவதார விஷயமாக குமாரல பட்ட அவர் அவதாரமான விஷயத்தை கொடுத்திருக்கார். அப்படி பலவிதமான விஷயங்கள் கிரந்தங்களை முதல் 4 பாட்டுல ஃபர்ஸ்ட் பாட்டுல எல்லா விஷயத்தையும் சங்கேபமா கொடுத்திருக்கார். அதுல சில விஷயங்களை நம்ம அவருடையதான முகவரியிலே பல விஷயத்த நிறைய காமிச்சு அவர் 2-3 பாயிண்டா கொடுத்திருக்கார். அதுல பிராச்சீன சங்கர விஜயமானது வியாசாச்சாரிய பண்ணதான வியாசாச்சாரிய சங்கர விஜயம் ஒன்று தனியா இருக்கு அப்படின்னு மனுஷன் பண்ணிட்டோம். பிராச்சீன சங்கர விஜயங்கிற கிரந்தமானது அனந்தானந்தகிரி
சுவாமிகள் பண்ருக்க. அது அனந்தகிரி எதிரான விஷயமானது இல்ல, சில வாதங்கள் சில பேர் தடுத்திருக்கா. துவாரகாபுரியில ராஜாவா இருந்தவன் சுதாவன் ஒரு ராஜா. அந்த மகாராஜா என்ன பண்ணாருன்னு, அந்த காலத்துல நல்லா கவனிக்கப்படுற விஷயங்கள், மகாராஜாவாக இருந்தாலும் ஆன்மீகத்துல அவளுக்கு தீர்க்கமான நல்ல ஆழமான பற்றுடையவரா இருந்திருக்கா. சம்ஸ்கிருதத்தின் மேலையும் சம்ஸ்கிருதி என்று சொல்லக்கூடிய கலாச்சாரத்தின் மேலையும் பெரிய பெரிய மகா புருஷர்கள் மேலையும் அபரிமிதமான ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் வச்சிருந்தது. அப்படி அதுல வந்தவர் தான் சுதாவன் என்கின்றதான ஒரு மகாராஜா. சங்கர பகவத்பாதார பத்தி தாம்பர பத்திரம், காப்பர் பிளேட் சொல்லுவோம், தாம்பர பத்திர சாசனம் பண்றார். எப்ப? 477 பிசி. பிசிலேயே காப்பர் பிளேட்டான வந்திருக்கு. இதெல்லாம் அவசியம் கவனிக்கணும். சில விஷயங்களை நல்லா குறிப்பிட்டு இருக்கார். ஏன்னா ஒரு நூல் எழுதுறதுக்கு ஸ்லோகத்தை மட்டும் அப்படியே ரச்சனை பண்ணிட்டு போல காலங்கள் நியத்தி எல்லாமே கொடுத்திருக்காரு இந்த கிரந்தங்கள்ல. சங்கருடைய காலங்கள் ரொம்ப சர்ச்சைக்கு உட்பட்டதான விஷயம். அவர் ஏடிங், சில பேர் 8th செஞ்சுரி ஏடிங்கிறா, சில பேர் பிசிங்கிறா. ஆனா எது தியோசாபிக்கல் லைப்ரரி அடையாள பிரகாரம் பார்த்தா 563 பிசில தான் அவர் அவதாரம் ஆயிருக்கார் அப்படின்னு பிரமாணங்கள் நிறைய இருக்கு. ஏடியில அவ்வளவா இல்ல. அந்த ஒரு வரலாற்று சம்பந்தமான விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இதுல நிறைய கொடுத்திருக்கார். அவர் இந்த சுதாபன் ராஜா என்ன பண்ணார், கிமு 477 477வது வருஷம், அது பகவானுடையதான ஒரு மறைவை, அவருடையதான புனகா சங்கர ரூபத்தை அடையக்கூடிய விஷயத்தை குறிப்பதா இருக்கிறதுனால 32 வயசுதான் 500 கிமு அப்படின்னு அவரு பிறந்த வருஷமாக இருக்கும் நிர்ணயம் பண்ணி அந்த சாசனம் சொல்லியிருக்கார். அப்படின்னு பலவிதமான ஒரு கோட்பாடுகள். வாஸ்தவமா சங்கர பகவத்பாத அவதாரம் பண்ணதான மீரானுடைய ஹிருதயம் என்னன்னு கேட்டா, இந்த காவிய ரீதியா புத்த மத கோட்பாடுகளை நிறைய கண்டனம் பண்றதுக்காக தான். புத்த மதவாதிகளே 5, 6ஆம் நூற்றாண்டுலதான் எழுதப்பட்ட விஷயம் பலது கொடுத்திருக்காங்க. விஷயம் தெரிஞ்சதுனாலதான். அதுக்கப்புறம் தான் வந்திருக்கார், கிபியில வந்திருக்கார், ஏடியில வந்திருக்கார் சில பேர் சொல்றாங்க. இல்ல, அதற்கு முற்பட்ட காலத்திலேயே சமணம் பௌத்தமானது இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, சிவானந்த லகரியில சங்கர பகவத்பாதர் பண்ண ஸ்தோத்திர மஞ்சரி சிவானந்த லகரி, அதுல சம்பந்தர் பெருமான சம்பந்தப்படுத்திருக்க, கண்ணப்ப நாயனார் எடுத்திருக்கார். மார்கா வர்த்தித பாதுகா வசிப்பதே ரங்கசிய கூர்ச்சாயத்தேன்னு இடத்துல கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தை காண்கிறார். அப்ப இவருடையதான காலத்துக்கு சமீபமாக தான் கண்ணப்பர் காலமோ சம்பந்தர் காலமோ இருக்கும்னு அந்த ஆராய்ச்சியில அழகா பண்ணி போட்டிருக்க தெரியுது. சீக்கிய வியாக்கியான பிரகாரம் பார்த்தா காலங்கள்லாம் கொடுத்திருப்பாங்க விஷயங்கள், அதெல்லாம் தெரியுது. அதே மாதிரி சிவ ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல வந்து சுதத்ரோஹினோவா பிதத்ரோஹினோவா சங்கர பகவத்பாதர் எடுக்கிறது. எக்ஸ்ட்ரா விஷயம் இது. இவர் 2 நாயன்மார் மட்டும் எடுக்கல, சுதத்ரோஹினோவா பிதத்ரோஹினோவாங்கிறது. சுதத்ரோஹி யாருன்னு கேட்டா அந்த சிறுத்தொண்டர் கணபதீஸ்வரம் அந்த க்ஷேத்திரத்தை ஞாபகப்படுத்துற, பிதத்ரோஹினோவா சண்டேஸ்வரன் ஞாபகப்படுத்துற. இந்த 4 விதமான நாயன்மாரை இவர் எடுத்து காமிச்சிருக்காரு. அப்ப இவருடைய காலங்களால் சங்கருக்கு மேற்பட்ட காலம் அதுவும் தெரியுது. அப்ப சம்பந்தரை பத்தி சமயம் பண்ணி போட்டதுனால சமணனுடையதான ஆதிக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்ப வந்து சொன்ன புது ஆராய்ச்சிக்காரர் சொன்ன விஷயம் அந்த ஆராய்ச்சி பிரகாரம் கிபியில வந்த சமணர்கள் கிடையாது, முன்னாடி இருந்திருக்கான்னு தெரியறது. அதனாலதான் அந்த மத கோட்பாட்டுகளை கண்டனம் பண்ணி வேதத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக, மந்திரம் அழகுபடுத்துறதுக்காக பகவத்பாதர் அவதாரம் பண்ணார் அப்படிங்கிற சாராம்சத்தை ரொம்ப அழகா கொடுத்திருக்க. அதே போல அபினவ சங்கராச்சாரியர் 38வது பீட்டாதிபதி பகவத்பாதர் இதுல அவருடைய விஷயத்தை பத்தி விளக்குறப்ப ஞான விஷயங்களையும் நிறைய சங்கராச்சாரிய பெயரிலேயே அதே விஷயம் வந்ததுனால பலவிதமான சங்கராச்சாரிய குழப்பமானது வந்தது அப்படின்னு நிலைநாட்டிட்டு அந்த விஷயத்தையும் பிரதிபாலனம் பண்ணி நிறைய சம்ஸ்தாபனம் பண்ணிருக்க. வேதங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும்
தர்மசாஸ்திர தர்சனங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒன்றுபடுத்தி சாஸ்திர விஷயத்தை என்ன சங்கரர் கொடுத்தாரோ அதையே ஒரு காவியமா மாத்தி கொடுத்த அமைப்பு மீரா அண்ணாவையே சாரும். இவர் என்னன்னு ஸ்தாபனம் பண்ணான்னு கேட்டா, சில பேர் வந்தா கிபி 788 820 அதையும் கொடுத்திருக்காரு மீரா அண்ணா கொடுத்திருக்காரு புக்கில். அதுதான் சொல்றேன் நான். அதெல்லாம் கிடையாது. வாதத்தை கண்டனம் பண்ணி ஃபைன் ஆர்ட் ஜீரோல தான் பிசில தான் அவதாரம் ஆயிருக்க நிலைநாட்டிட்டும் அதுக்கு பக்கா எவிடன்ஸ் ஆக பிரமாணமாக 5 விதமான மடத்தை ஸ்தாபனம் பண்ணார் பகவத்பாதம். வடக்குல பத்ரிநாத்ல ஜோதிர்லிங்க மட்டம், கிழக்குல பூரியில கோவர்தன மட்டம், மேற்குல உள்ள துவாரகையில காளிகா மட்டம், தெற்குல சிருங்கேரி மட்டத்தை சாரதா பீட்டம் சிருங்கேரியில சாரதா பீட்டத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு இந்த 4 இடத்தை நல்லா கவனிக்கணும். இந்த 4 விதமான மடத்தையும் ஸ்தாபனம் பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சிஷ்யரை பீட்டாதிபதியா பிரதம பீட்டாதிபதியாக ஆரோகணம் பண்ணிட்டார், அமர வச்சுட்டார். ஆனால் காஞ்சிபுரத்துக்கு சுயமாகவே அங்க ஆச்சாரியரா சங்கர பகவத்பாதர் இருந்தார். முதல் ஆச்சாரியர் அவர் தான், ஆதிசங்கர பகவத்பாதர் தான். காமகோட்டி பீட்டம்னு அத்வைத்த கோட்பாடுகளை எல்லாம் சம்ஸ்தாபனம் பண்ணி ஜெகத்குருங்கிறதா ரூபமா இருந்துட்டு இத எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி வந்திருக்க, பரம்பரை அனுகிரகம் பண்ணி வந்துட்டு இருக்கா ஒவ்வொருத்தரும். ஆனா இந்த மீரா அண்ணா எடுத்த புக்கு பிரகாரம், அதாவது மாதவ இவர் இருக்கா வித்யாரண்ய ஆச்சாரியர் இருக்காரே, இவர் கடைசியில் 4வது வால்யூம் பாக்குறப்ப கேதார்நாத்துக்கு போயிட்டு அங்கேருந்து சுவாமி எடுக்கிற சாயுஜ்யம், அதாவது மோட்சத்தை அத்வைத்தத்துல அப்படி கலந்தார் அப்படின்னு காமிக்கிறார். இப்ப சர்வாம்நாய பீட்டபரமா அந்த ஆச்சாரிய இது இருக்கார். சர்வாம்நாய பீட்டங்கிறது சிங்கேரி பீட்டம் சொல்லுவா, மூலாம்நாய பீட்டம்னு காஞ்சிபுரத்தை சொல்லுவா. அந்த பரமா வித்யாரண்ய சுவாமி பண்ணதுனால நம்ம மீரா அண்ணாவும் அது அப்படியே மாற்றம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, கொஞ்சம் கூட நம்ம தட்சிண தேசம் எப்போதுமே கவிகளுக்கு ஒரு எழுதும் போது டக்குனு ஒரு விஷயம் மாறும். நாம நம்முடையதான பேர்ல ஒரு அபிமானம் வரும், நம் தேசத்துல அபிமானம் வரும், நம் கிராமத்துல அபிமானம் வரும். இதெல்லாம் கவிகளுக்கு இயற்கையா உள்ளது. கொஞ்சம் லைட்டா மாத்தி எழுதிடுவோம். ஆனா இவர் அப்படி பண்ணல. அவர் என்ன வித்யாரண்ய சுவாமி என்ன கொடுத்திருக்காரோ அதை அப்படியே சாட்சாத எடுத்து அப்படியே தமிழ்ல மாத்தி ரொம்ப அழகா செதுக்கியிருக்காரு. இப்ப முதல்ல இன்னைக்கு இன்ட்ரோ மட்டும்தான் விஷயம் சொல்றேன். என்னென்ன இவர் எப்படி கஷ்டப்பட்டு என்ன விஷயத்தை எப்படி பரியாலோசனை பண்ணி எழுதியிருக்கார் அதுதான் சொல்றேன். முகவரி தான் பாருங்க, இன்னும் விஷயத்துக்கு போல. ஏன்னா இதுலயே இவ்வளவு விஷயங்கள் நிறைய செதுக்கியிருக்காரு, நிறைய அதெல்லாம் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறதுனால சொல்றேன். அப்படின்னு இதுக்கு பிரமாணமா பார்த்தேன்ல, காளிகா மட்டத்துல பரம்பரையா வரக்கூடிய குரு பரம்பரையில குரு சிஷ்ய பரம்பரை இருக்கும் இல்லையோ, என்னைக்குமே குரு சிஷ்ய பரம்பரை மட்டும்தான் என்னைக்கு அழியாத பரம்பரை. அப்பா புள்ள பரம்பரையா விட்டு போயிடும். ஏன்னா அப்பா புள்ள பேரன் கொல்லி பேரன் வந்தாச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம பார்ப்போமே ஒவ்வொரு கலையா பின்னாடி தலைமுறையில கட் பண்ணி வருவா. பித்ரு பிதாமக பிரபிதாமகன் தான் நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம புள்ள அந்த நம்முடைய பிரபிதாமகன் தள்ளி விட்டுருவான், அவனுக்கு நம்ம பிதாமகன் பிரபிதாமகனை மாறிடுவான். கலை விட்டு வரும். ஆனா குரு சிஷ்ய பரம்பரை அப்படி கிடையாது. கனிஷ்டமான சம்பந்தம் உண்டு. என்னைக்குமே குரு சிஷ்ய பரம்பரை விசித்தி வரவே வராது. எப்பயோ ஆரம்பிச்சது. அப்ப பாருங்க, இன்னைக்கு காளிகா மட்டத்துல குரு சிஷ்ய பரம்பரையா இருக்கக்கூடிய விஷயத்தை காமிச்சு சங்கராச்சாரியான காலம் யுதிஷ்டிரா காலம் சொல்லக்கூடியதான 2631, அதாவது பிசில 509 அப்படி குறிப்பிட்டு கலியுகம் தொடங்கிய வருஷம் கூட அதுதான் பிரமாணமா காமிச்சிருக்க. இதுதான் ஜோதிஷ் சாஸ்திரம் கொடுக்கறது. கலியுகம் அப்ப ஆரம்பிச்சது, எத்தனை விஷயம் ஆயிருக்குன்னு. இது மகாபாரத்தையும் சில விஷயங்கள் வருது பிரமாணமா இருக்கு. அதெல்லாம் பாக்குறப்ப நம்ம கரெக்டா அக்யூரேட்டா போட்டிருக்கார். கலியுகம் தொடங்கியது கிபி 18 பிப்ரவரி 3102 இந்த வருஷத்துல, அதாவது 37 38 வருஷத்துக்கு முன்பு யுதிஷ்டிரா காலமான தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கலியுகம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு விஷயங்கள்லாம் காமிச்சிருக்கார். இதுக்கு பிரமாணமாக கலியுகத்துல காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி விஷய சான்றுகள் நிறைய காமிச்சிருக்கார் விஷயங்கள்லாம். இதே மாதிரிதான் அவருடையதான முகவருடைய விஷயத்தை பாக்குறப்ப பிரம்மசூத்திர பாஷ்யம், பகவத்பாத பாஷ்யம், கீதா உபனிஷத் பாஷ்யம், கீதா பாஷ்யம்
போன்ற விஷயங்கள்லாம் அவதார புருஷனாக பகவான் பகவத்பாதரா அவரே ஃபுல்லா பண்றார். அது யாருக்கு எந்த விதமான மறுப்போ வெறுப்போ கிடையாது. ஆனா சில பேர் இந்த நூல்கள்ல மொழியானது ரொம்ப கடினமா இருக்கு, எல்லாருக்கும் ஈஸியா புரியணும், நாம் பண்ணக்கூடியதான நம்ம சனாதன தர்மமான சொல்லிட்டே இருந்தா மட்டும் போராது, அந்த சனாதன தர்மம்னு என்ன, வேதத்தின் மாட்சி என்ன, மாட்சின்னு பெருமை, வேதத்தின் மாட்சி என்ன, பூதர்களின் வீழ்ச்சி என்ன, அதை எவ்வாறு நிலைநிறுத்த வேண்டும், எவ்வாறு சாமானிய மக்களும் வருங்கால சந்ததிகள் அனைவரும் குழந்தைகள் முதற்கொண்டு எளிமையா புரிஞ்சுக்கணுங்கிறத அந்த ஸ்லோக விஷயம் சொல்றப்ப சொல்றேன். கடினமான ஸ்லோகத்தை கூட நிறைய மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப அழகா எளிமையா சொல்றோம். அந்த பாங்கு மீரா அண்ணா இந்த இடத்துல அழகா காமிச்சிருக்கார். இதை பற்றி ஆராய்ச்சி விஷயமாகவும் நிறைய சொல்லலாம் அப்படின்னு இந்த இவருடைய முகவரி விஷயத்தை முடிச்சுட்டு பிரதம சர்க்கம் ஆரம்பிக்கிறார். குருவுருள் தேட பெருநலமாகும்னு ஆரம்பிக்கிறார். அங்க என்ன மங்கள ஸ்லோகம் சொன்னாரோ அதே மாதிரிதான் அந்த முதல்ல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அந்த தோட்டக்காஷ்டகம் மட்டும் அவங்க முதல்லயே தோட்டக்க விருத்தத்துல என்ன அர்த்தமோ அப்படியே கொடுத்திருக்க. அது அவசியம் நம்ம அபிநந்தனம் பண்ணியே ஆகணும். அவர் தோட்டக்க விருத்தம்னு ஒரு சந்தஸ் பேரு மீட்டர் ஒவ்வொருத்தரும் விதமான இதுல கொடுப்பா. அதே தோட்டக்கங்குத விருத்தத்தை தமிழ்ல தோட்டக்க விருத்தமா மாத்தி தமிழ் செய்யுளாவே கொடுத்திருக்க. விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே மறையாம முதாந்திரயாய் பவரே மகிதோபனிஷத் கதிதார்த்த நிதே மதியாலதனால் பொருளாகுவரே ஹிருதயே கலையே விமலம் சரணம் மலராகியதால் உளமேலணிவேன் பவசங்கர தேசிகமே சரணம் மகிபா குரு சங்கரனார் துணையே அப்படின்னு அதே அர்த்தம், அதே பாவம், அதே சந்தஸ். குரு வழிபாடு தோட்டக்காஷ்டமானது பொதுமுறையாக சம்ஸ்கிருதத்துல சொல்ல தெரியல, கஷ்டமா இருக்குங்க. சாமானிய இவருடைய எண்ணம் என்னன்னு கேட்டா, சாமானிய பாமர மக்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் என்னுடைய கோட்பாடுன்னு தெரியறது திருடமா. அது சில கவிகளுடையதான எண்ணம். ஏன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ஒருத்தர் இருக்கார், வைத்தியநாதன், ஹார்ட் ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்கார். அவருக்கு 80+ ஆகுது. அவர் திருவாச்சகத்தை ஒரு சந்திக்கிறப்ப திருவாச்சகத்தை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப சாராம்சமா கொடுத்திருக்கார், ஒரு 25-30 பக்கத்துல. அப்ப அவர் என்கிட்ட சொன்னார், அவர் பெரியவர் ரொம்ப, ஆனா நல்ல ஒரு ஆன்மீகத்திலையும் பரமேஸ்வரன்ட்டு அபரிமிதமான பக்தி வைத்தியநாத சுவாமிகிட்ட. அவர் சொன்னார் அப்ப ஒரு வார்த்தை, இது நான் சொந்தமா எழுது சார் எல்லா விஷயமுமே, நீங்க திருவாச்சகம்னு உருவாச்சகத்துக்கு உருவாக நிறைய சொல்லி படிச்சிருப்பீங்க, நிறைய அதே ஸ்லாங்ல சொல்றேன், நிறைய படிச்சிருப்பீங்க. நான் படிச்சவாளுக்கோ பெரிய மகான்களுக்கோ நான் போதிக்கிறதுக்கு நான் விஷயம் பிடிக்காது சொல்ல வரல. நான் சொல்றதான கருத்துக்கள் மிக எளிமையாக அழகாக அர்த்த செறிவுடன் பாமர மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் என்னுடையதான ஒரு தாழ்வான எண்ணம் அப்படின்னு. அதான் உயர்ந்த எண்ணம். அது திராட்சா பாக்கம் சொல்லுவாங்க. திராட்சா பாக்கம்னா திராட்சை எப்படி ஜூஸ் போட்டா உடனே கசக்கி டக்குன்னு சாப்பிடலாம், அதே மாதிரி நம்ம பனச பாக்கம் அந்த பலாப்பழத்தையோ தேங்காயோ உடனே சாப்பிட முடியாது, உரிச்சு கிரிச்சு கஷ்டப்பட்டு சாப்பிடணும். அது மாதிரிதான் சாஸ்திர விஷயங்கள்லாம் இருக்கு. அத காந்தா சம்மிதையான காவியத்தின் விஷயத்தை கையாண்டு ரொம்ப அழகா அதை எடுத்து காமிச்சு கொடுத்த விதம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த பிரதம சர்க்கத்துல பிரணம்ய பரமாத்மானம்னு வித்யாரண்ய சுவாமிகள் கொடுத்திருக்கார். அதை அப்படியே அர்த்தமா வாங்கிட்டு தமிழ் பிரதிபைய உபயோகப்படுத்தி, பிரதிபான நவநவ உன்மேஷாலினி பிரதிபா, புது புது விதமான கருத்துக்கள் அர்த்தங்கள்லாம் நம்ம நிறைய மனசுல தோணும், அதான் பிரதிபா. அது பிரதிபா சக்தி இல்லாம அந்த காவியத்தை யாரும் தமிழ்லயும் பண்ண முடியாது, சம்ஸ்கிருத்லயும் பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியம், அது தேவதா அனுகிரக விசேஷம். அது பிரதிபாங்கிறது பல சாஸ்திரங்களை படிச்சிடலாம் ஈஸியா, அதே கட்டிடம் தான். ஆனா இந்த பிரதிபா இருக்கே சாகித்யத்துல, அது சொந்தமா தேவதா அனுகிரகம் கிடைச்சி பதவிநியாசம் அர்த்த விநியாசம் வந்தாதான் பண்ண முடியும். அது இதுல தெரியறது.
அருமறை ஆகம பெருமைகளேற்ற குருபரன் சங்கரன் திருவுருவேற்று நிறுவிட நன்மறை நிலவிட வென்று திருமிக வென்று திசை பல சென்று. அதே கொடுத்திருக்க ஆத்மாவிற்கே நம்ம ஆத்ம விஷயம் சத்குரு வித்யா தீர்த்தர் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு, வித்யாரண்யர் இருக்கார், அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு, அவர் சிறப்பான பல விதமான விஜயங்களை பற்றி சொல்லக்கூடிய தொன்மையான பல கிரந்தங்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் நான் அளிப்பதற்கு முயற்சி செய்கிறேன். அது உபமானம் கொடுத்துருக்கார். ஏன்னா காவியங்களுக்கு அன்னைக்கு சொன்ன மாதிரி அலங்காரம் இல்லாமல் காவியமான சோபிக்காது. சிறிய கண்ணாடிக்குள்ள பெரிய பானையை பாத்திர முடியும். சின்ன கண்ணாடி துண்டு இருந்தா போதும், அதை வச்சு இப்படி காமிக்கலாம். நம்ம முகம் பானை எல்லாமே பாத்திர முடியும். அதே மாதிரி நான் என்ன பண்ற சிறிய படைப்புகள் மிகப்பெரியதான பகவான் நான் பண்றது சின்ன படைப்பு, நல்ல அருமையான ஒரு அலங்காரம். மந்த கவி யசப்ரார்த்தே கமிஷ்யாம் உபஹாஸ்யதாம் ராம்சுலப்யே பலேலோபாத் உத்பாஹுர் இவவாமனஹா. காளிதாசர் சொல்லுவார் ரகுவம்சத்துல 3வது ஸ்லோகத்துல, நான் சாதாரண அல்பமான கவிப்பா, சூரிய வம்சம் பிரம்மாண்டமான, ரகுவம்சம் பிரம்மாண்டமான வம்சம், நான் போய் அது எழுத முடியுமா? ஏதோ மந்த கவி யசப்பிரார்த்தி, ஏதோ புகழ அடைன்னு ஆசைப்பட்டு மந்தமான கவி, நான் காவியம் எழுதி காமெடி ஆக போறேன். ஏன் பிராம்சுலபியே பழைய லோபாத்து, நானும் ரொம்ப வாமன சின்ன உருவம், அந்த பழத்தை அனுபவிக்க நான் கையை எட்டி எம்பரமே எம்மின் இருக்கேன் அப்படின்னு கவி நீச்சான சந்தானம் பேரு தன்னுடைய வினயத்தை பிரகடனப்படுத்துவார். இதான் கவிகளுக்கு அழகு. அந்த பிரகாரம் அழகா காமிச்சிருக்காரு அவர் தன்னுடைய விஷயத்தை. சின்ன கண்ணாடியில பார்க்க முடியும். பகவானுடையதான பகவத்பாத சரித்திரம் பிரம்மாண்டமான சரித்திரம். அவதாரத்தை வாயார சொல்ல முடியாது, அதை ஈஸியா அளந்துட முடியாது. அதை நான் பண்றதுக்கு முயற்சி பண்றேன்னு அழகா ஆரம்பிச்சு பல விஷயத்தை காமிச்சிருக்கார். அதே மாதிரி 4வது ஸ்லோகத்திலையும் பார்த்தா க்ஷீராப்திவாசி சரசீருகாட்சா க்ஷீரம் புனக்கிம் சகமேன கோஷ்டே அப்படின்னு வித்யாரண்ய சுவாமி எழுதியிருக்கார். அதற்கும் அழகா அப்படியே போட்டிருக்கார் தமிழ். அந்த இதுல அந்த தமிழ் செய்யுள்ல, சுற்றிடும் பார்க்கடல் சூழ்ந்திருந்தாலும் பற்றிடும் கோபியர் பகிர் பசும் பாலும் பிருந்தாவனத்தின் விருந்தன தேடி இருந்தார் அறிமால் தெரிந்ததனாலே அதை அறிந்து கொண்டதனாலே. அழகா போட்டிருக்க அந்த இடத்துல க்ஷீராப்தி அப்படியே போட்டதுனால, பகிர் பசும்பாலும் பட்டிடும் கோபியர் பகிர் பசும்பாலும். க்ஷீராப்திவாசி அப்படி பசும்பால் 2 அர்த்தம் வருது, சிலேஷாலங்காரமா தெரியுது இவர் போட்டதுல. வாஸ்தவமா கோபியர்னு சொன்னியாச்சுன்னா அங்க பால்களுக்கு வள்ளல் பெரும் பசுக்கள் ஆண்டாள் அனுபவிச்சாலே வள்ளல் பெரும் பசுக்கள்னு. யாரு வள்ளல்னா பெரும் பசுக்கள் தான் வள்ளலா இருக்கு. திருப்பாவையில் அனுபவிச்ச மாதிரி கோபிகாஸ்திரிகள் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய ஆபீர பள்ளி அப்படின்னு பேர், கோஷஹா அப்படின்னு சொல்லுவோம். ஆபீர பள்ளின்னு இடையர்கள் இருக்கக்கூடியதான குளம். பசுக்களுக்கும் பாலுக்கும் பஞ்சமே இருக்காது. பசும்பால் போட்டதுனால கோபியர் பகிர் பசும்பாலும், கோபிகளை பகிர்ந்துக்கிறாளாம். என்ன தொன்மையா என்ன அர்த்தம் சொல்லிட்டு சொல்றேன், அப்ப நன்னா புரியும். பல ஆன்ற சான்றோக மகான்கள் பல பேர் இருந்திருக்கா, பலவிதமா இலக்கியங்களை நிறைய கொடுத்திருக்கா. ஆனா அவளுக்கு நடுவுல என்னுடைய கவிதை இருக்கு. நான் இப்ப பண்ணக்கூடிய மீரா நான் சொல்றேன், தன்னுடைய கவிதை இருக்கே செய்யுள், அதை ஒப்பட்ட விளக்கத்திற்காக சங்கர பகவத்பாதர் அனுகிரகம் செய்யட்டும். ஏன்னா திருப்பார்கடல்ல இருக்கக்கூடியதான பெருமாள் கோபிகாஸ்திரிகள் அன்ப பிரார்த்தனை பண்ணி கேட்டுன்ற காரணத்தினால பசும்பாலை கருணையால் ஏற்பதற்காக அவ கொடுத்த பசும்பால் கொடுக்கிறான், கருணையை ஏத்துக்கிறான். பிருந்தாவனத்தில் ஏங்கி தேடலியா, நல்ல ஒரு அழகான ஒரு வர்ணனை. அது பதம் அழகா கொடுத்துருக்கா செய்யலையே. பிருந்தாவனத்தில் விருந்தன தேடி, அது யாராடா பால் கிடைக்காதா, பால் எங்கே தேடுறாராம். இல்ல பசும்பால் பார்த்தா என்ன அர்த்தம் கொடுக்கறது, கோபிகாஸ்திரிகள் பசும்பாலை கொடுக்கறா, அவரே பார்க்கடல் இருக்காது. பரம நல்ல அர்த்த சுவாரஸ்யம் பாருங்க. அவரே திருப்பார்கடல்ல இருக்கார்.
பார்க்கடல்ல பள்ளி கொண்டவருக்கு பசும்பாலை கொடுத்து ஒரு சொம்பு பால் கொடுத்து வா வா கூப்பிடறாரு, ஓடி வந்துருவாரா? ஆனா வராரு. ஏன்? அன்புக்கு அடிமை. அன்புக்கு அடிமை அனைவருமே. அது போலதான் நான் வந்து எங்க அனுகிரகம் பண்ண காமிச்சு இந்த ஸ்ரீல காமிச்சு கூப்பிடுறேன், வராம இருப்பாரு. நம்ம கூப்பிடுறோமே ஆகமத்தை, சுவாமின் சர்வ ஜெகநாத யாவத் பூஜாவசானகம் தாவத்தும் பிரதிபாவேன்னு சொல்றமே, நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வராரு கும்பத்துக்கு. அப்ப அன்பும் ஸ்ரத்தையும் ரொம்ப முக்கியமா இருக்கா இல்லையா? அது போல பசும்பாலை காமிச்சு கூப்பிட்டான்னு அர்த்தம். இங்க எனக்கு என்ன அர்த்தம் தோன்றது, இப்ப சொல்ற அர்த்தத்தை. பசுப்பால் வேறு பசும்பால் வேறு. பசுப்பால்ல பசுவினுடைய பால் பசுப்பால், பசும்பால்ல பசுமையான பால் பசும்பால். ஆனா இவர் அர்த்தம் பண்ணது என்னவோ, பசுமாட்டு பாலை காமிச்சு கூப்பிடுறா, சொம்பல வச்சு கோபிகாஸ்திரிகள் ஓடி வர மாட்டாரான்னு கேக்குறா. ஆனா பசும்பால் போட்டத பசுமையான பால் பசும்பால். நான் பண்ணக்கூடிய இந்த காவியம் இருக்கு, மீறான பட்சத்தை அர்த்தம். இந்த காவியம் இருக்கே பசுமையான பால், பசுப்பால்ல பசுமாட்டு கறந்த பால், கறந்த பால் கண்ணலோட நெய் கலந்தார போலன்னு நல்ல ஒரு சிந்தனையார் தேனூர் நின்றுமே. கறந்த பால்ல வந்து கண்ணல்ல கருப்பஞ்சாறு கலந்து கொடுத்தா புத்தி தெளிவடையும். சரக்க சங்கீதா சொல்றது விஷயத்தை பத்தி அதேதான் மணிவாச்சகர் காமிச்சிருக்க, மாணிக்க வாச்சகர் காமிச்சிருக்கார். அந்த அப்படி எடுக்கிற இந்த பசும்பால் பதத்தை பிரயோகப்படுத்தினால என்னுடைய காவியம் இருக்கே பசும்பாலா பசுமையான புதுமையான அழகு செறிந்ததான இப்பதான் ஃப்ரெஷ்ஷான மில்க் போல என் காவியம் கொடுத்திருக்கேன். இதுக்கு அனுகிரகம் பண்ண வரமாட்டாரா அப்படியும் அர்த்தமானது தெரியறது. அப்படின்னு பலவிதமான அர்த்தங்கள் முதல் சர்க்கத்தில் நிறைய இருக்கு. டைம் இருக்கா? நான் மறுத்துப்போமானா முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? சரி, ஓகே. அப்படி 5வது ஸ்லோகத்துல பாக்குறப்பையும் இந்த அமுதக்கடல்ல வந்து 1000 நாவில் அரவணப்புலவோர் வாயினல் கூவி வகுத்திடும் வாதம் போயினதாக பொருந்தவர் நன்மை மேவியராக மெய்யறிவடைய உதஞ்சலி உடல்மன மொழிவளம் காட்டும் விதங்கிடம் துயரிய விடுதலையூட்டும் ஆத்தும ஞான அறிவனை சாட்டும் சூத்திர மாமலை சுடரலி ஏற்றும். இது அழகா கொடுத்திருக்க. சரக்க சங்கீத விஷயத்த மகாபாஷ்யத்துல கம்பேர் பண்ற இடத்துல என்ன, கவியா இருக்கிற வந்து பல சாஸ்திரம், ஒரு சாஸ்திரத்தை வச்சு ஓட்ட முடியாது, பல சாஸ்திர ஞானம் நிறைய வேணும் கவிகளுக்கு. அதெல்லாம் தெரியறது இவர்கிட்ட விஷயங்கள் நிறைய எடுத்திருக்க. சரக்க சங்கீத மகாபாஷ்யத்தையும் சரக்க சங்கீதா மகாபாஷ்யம் யோக சூத்திரம் இது ஒவ்வொன்றும் ஒண்ணு. சரக்க சங்கீதாங்கிறது வந்து ஆயுர்வேத கிரந்தம், உடலை பத்தி சொல்லக்கூடிய விஷயம். மகாபாஷ்யம் மொழி, யோக சூத்திரம் மனசுக்கு வேண்டியது. இந்த 3 விஷயத்தை தந்த யாரு? பதஞ்சலி மகரிஷி கொடுத்திருக்கார். எப்படி சங்கராச்சாரியருங்கிறவர் வந்து வெவ்வேறு பேர்ல இருந்திருக்கா, ஔவையார் அதே மாதிரிதான். ஆனா பதஞ்சலி ஒருத்தர் தான். இந்த 3 விஷயத்தை பண்ண பதஞ்சலி பகவான் ஒரே பதஞ்சலி பகவான் தான். ஔவையார் வந்து அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஔவையார் வேறு, விநாயகர் பண்ணதான ஔவையார் வேறு, சுந்தர சுவாமி லட்சுமி போனாரு அந்த ஔவையார் வேறு. ஔவையார்ல ஒரு நிறைய பேர் இருந்திருக்கான், நல்ல ஒரு உத்தமமா நல்ல பேரா இருந்ததுனால. ஆனா இங்க அப்படி கிடையாது. எதுல? நம்ம பதஞ்சலி மகரிஷி விஷயத்துல ஆதிசேஷ அவதாரமா வந்து அவர் தான் 3யுமே பட்டிருக்கார். அழியக்கூடிய நஸ்வரமான இந்த 3த்தையும் விட அதிகமான பலனை தரக்கூடியது எது தெரியுமா அப்படின்னு காமிச்சு, நம் புத்தியையும் நம் ஆத்மாவையும் நம் ஹிருதயத்தையும் நம் சித்தத்தையும் சுத்தி பண்ணக்கூடியதான சுத்தம் செய்யக்கூடியதான ஞானத்தை சம்பூர்ணமா ஞானமய தேகமாக அதை ஈஸ்வரன் வச்சிருப்பார். ஞான நிஸ்திரம் தரகாங்க பதம் கொடுப்பார். ஞான கட்கம் வச்சிருக்காரே அது. அந்த ஞானத்தை தரக்கூடிய மங்களகரமான பேர்லயே பாருங்க, சங்கரஹான்னு அர்த்தம். சம் கரோதீதி சங்கரஹா, மங்களத்தை செய்யக்கூடியவர் எவரோ அவர்தான் சங்கரர். அந்த திருநாமத்தை ஜெகத்குருவின் புகழை வந்து நாம் சொல்வதற்காக நான் ஆசை